துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும். நேயர்களுக்கு வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் பல பதிவுகளை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது லக்ஷ்மி குபேர பூஜை என்ன மாதிரி முறையில் எளிமையாக செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம். அதை பொறுத்து இந்த லக்ஷ்மி குபேர பூஜை அப்படிங்கிறது எந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய பூஜை முறை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தீபாவளி பண்டிகை அன்று செய்ய வேண்டிய பூஜை முறை. இந்த பூஜை முறை இந்த ஆண்டு அப்படிங்கிறது இந்த தீபாவளி அப்படிங்கிறது 12/11/2023 ஞாயிறு அன்று, அதாவது தீபாவளி அன்று மாலை நேரத்தில் 5 மணியிலிருந்து 8 மணிக்குள்ளே, அதாவது மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணிக்குள்ளே செய்ய வேண்டிய பூஜை முறை தான் இந்த லக்ஷ்மி குபேர பூஜை முறை அப்படிங்கிறது. இந்த லக்ஷ்மி குபேர பூஜை அப்படிங்கிறத எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு பூஜை முறை தான். இது அவர்களுடைய சூழ்நிலையை பொறுத்தும் பொருளாதாரத்தை பொறுத்தும் செய்ய வேண்டிய ஒரு பூஜை முறை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த லக்ஷ்மி குபேர பூஜை அப்படின்னு சொன்னதுமே இதற்கு கட்டாயமாக ஏதாவது நிபந்தனைகளோடு செய்யணுமா அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரியெல்லாம் எந்த ஒரு கட்டாயமும் நிபந்தனைகளும் கிடையாது. இது எளிமையான முறையில் கூட செய்ய வேண்டிய ஒரு பூஜை முறை தான். இந்த பூஜை முறையை பற்றியும் இது எளிமையாக எப்படி நம்ம வீட்டிலேயே செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்கவிருக்கிறோம். இந்த லக்ஷ்மி குபேர பூஜை அப்படின்னு சொன்னதுமே என்ன மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் உண்டு, எந்த மாதிரியான கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வு உண்டு அப்படிங்கிறது இந்த லக்ஷ்மி குபேர பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளே நமக்கு அதனுடைய அர்த்தம் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம இந்த பூஜை முறையை நம்ம பார்த்துடலாம். அதை பொறுத்து இந்த லக்ஷ்மி குபேர பூஜை அப்படிங்கிறதுக்கு மகாலட்சுமி தாயாரினுடைய திருவுருவ படத்தையும் குபேரருடைய திருவுருவ படத்தையும் வைத்து அல்லது குபேரருடைய சின்ன சின்ன சிலைகளை கூட நம்ம வீட்டில் வச்சுருப்போம், அல்லது உண்டியல் மாதிரி கூட பயன்படுத்திக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி என்ன நம்மக்கிட்ட இருக்கோ அதனுடைய திருவுருவ படங்களையோ சிலைகளையோ வைத்து அதற்கு கீழே ஒரு கோலம் போட்டு நெய் விளக்கு, அதாவது நெய் தீபம் ஏற்றி வழிபாடு முறையை நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த வழிபாட்டு முறைக்கு சாதாரணமான திரியையோ அல்லது தாமரை தண்டு திரியையோ கூட இந்த நெய் தீபத்திற்கு நம்ம பயன்படுத்தலாம். அதே போல் என்ன மாதிரியான மலர்களை நம்ம இந்த பூஜைக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய சிறப்பாக சொல்லக்கூடியது அப்படின்னா தாமரை மலர்களை கொண்டு இந்த பூஜை முறையை நம்ம ஆரம்பிக்கலாம். அதே போல் சாதாரணமான மல்லிகை பூ கொண்டும் நம்ம இந்த பூஜை முறையை ஆரம்பிக்கலாம். அதே போல் நம்ம அச்சதை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அரிசி கலந்த மஞ்சள் குங்குமம் கலந்த அந்த அரிசி அச்சதையை நம்ம தயாரித்து வச்சுக்கணும். அந்த அச்சதை கூடவே இந்த தாமரை மலர்களுடைய இதழ்களையும் மல்லிகை பூவையும் கூட சேர்த்து நம்ம அச்சதையை நம்ம தயார் செய்துக்கலாம். அதோடு இந்த நாணயங்களை பயன்படுத்தி இந்த பூஜை முறையை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ₹1 நாணயம் கிடைச்சா ₹1 நாணயங்களை 108 நாணயங்களாக சேர்த்துக்கலாம். அல்லது ₹5 நாணயங்கள் கிடைச்சது அப்படின்னா இந்த ₹5 நாணயங்களை கூட இந்த பூஜை முறைக்கு பயன்படுத்திக்கலாம். ஆக நாணயங்களை பயன்படுத்தி இந்த பூஜை முறையை ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு வழிபாடாக இருக்கும். ஆக மகாலட்சுமியினுடைய திருவுருவ படம், குபேரருடைய திருவுருவ படத்துக்கு கீழே ஒரு கோலம் போட்டு நெய் தீபம் ஏற்றி அதில் அச்சதை போட்டு முடிந்தவர்கள் கலசம் வைத்து வழிபாடு செய்யலாம். அல்லது கலசம் தயாரிக்கிற அளவுக்கு நேரம் இல்லை தீபாவளி அன்னைக்கு அப்படின்னா சாதாரணமாக மண் பாத்திரத்திலையோ அல்லது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய செம்பிலையோ கூட வாசனை திரவியங்களும் தண்ணீரும் கலந்த ஒரு தீர்த்தத்தை நம்ம தயார் செய்து அதில் இந்த நாணயங்களை போட்டு நம்ம வழிபாடு முறைகளை ஆரம்பிக்கலாம். இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த லக்ஷ்மி குபேர பூஜைக்கு முன்னாடி நம்ம என்ன மாதிரியான பூஜைகளை செய்யணும், அதற்கு முன்னாடி செய்ய வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம முழு முதற் கடவுளாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு மஞ்சளில் நம்ம பிள்ளையார் பிடிச்சு வச்சு வழிபாடு அப்படிங்கிறத செஞ்சுக்கணும். இதை செய்துட்டு தான் எந்த ஒரு பூஜை முறையுமே நம்ம ஆரம்பிக்கணும். அதற்கு அடுத்தபடியாக விநாயக பெருமானுடைய வழிபாட்டு முறையை முடிச்சுட்டு அதற்கு அடுத்தபடியாக குலதெய்வத்தினுடைய வழிபாட்டு முறையை நம்ம செய்யணும். எப்படி செய்யணும் அப்படின்னா குலதெய்வத்தினுடைய திருவுருவ படம் இருக்கக்கூடியவர்கள் அந்த படத்தினை வச்சு வழிபாடு செய்யலாம். குலதெய்வத்தினுடைய படம் இல்லாதவர்கள், அதாவது ஒரு சில குலதெய்வங்கள் பார்த்தீங்கன்னா உக்கிர தெய்வங்களாகவோ அல்லது காவல் தெய்வங்களாகவோ கூட இருக்கும். இந்த மாதிரியான சூழ்நிலையில் அந்த படத்தை வச்சு வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது சிலர் செய்து கொள்ள மாட்டாங்க. அதனால திருவுருவ படம் இருந்தது அப்படின்னா குலதெய்வத்தினுடைய படத்தை வச்சு வழிபாடு செய்யலாம். அல்லது குலதெய்வத்தினுடைய படம் இல்லை அப்படின்னா ஒரு அகல் விளக்கு ஏற்றி அந்த அகல் விளக்கில் நம்மளுடைய குலதெய்வம் எழுந்தருளி இருக்கிற மாதிரியான ஒரு முறையில் நம்ம இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். ஆக பிள்ளையார் பிடிச்சி வச்சு விநாயக பெருமானுடைய பூஜையை முடிச்சுட்டு அடுத்ததாக குலதெய்வத்தினுடைய பூஜை முறையை முடிச்சுட்டு அதற்கு அடுத்தபடியாக அந்த அகல் விளக்கிலேயே உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் நினச்சி நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கணும். ஆக இந்த 3 வழிபாட்டு முறைகளையுமே முடிச்சுட்டு தான் லக்ஷ்மி குபேர பூஜையை நம்ம ஆரம்பிக்கணும். இந்த மாதிரியாக இந்த வழிபாட்டு முறையை நம்ம
செய்து கொள்ளலாம். இந்த லக்ஷ்மி குபேர பூஜை நம்ம செய்யும் பொழுது என்ன மாதிரியான நெய்வேத்தியங்களை வந்து நம்ம படைக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எளிமையான முறையில் கூட நெய்வேத்தியம் அப்படிங்கிறத நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். அதாவது ஒரு சக்கரை பொங்கல் வைக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அதை செய்துக்கலாம், அல்லது அவல் பாயாசம் செய்துக்கலாம். அப்படியும் இல்லைன்னா அவலில் சக்கரை போட்டு தேங்காய் போட்டு நம்ம ஒரு நெய்வேத்தியம் கூட ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எளிமையான முறையில் கூட இந்த லக்ஷ்மி குபேர பூஜைக்கு நம்ம நெய்வேத்தியம் அப்படிங்கிறத செஞ்சுக்கலாம். சூழ்நிலை இருக்கக்கூடியவர்கள் எல்லா பழத்துலையுமே பல வகைகளை வச்சுட்டு அதில் வெத்தலை பாக்கு வச்சு உங்களுக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பணத்தனையோ அல்லது நாணயங்களையோ கூட நீங்கள் பயன்படுத்தி இந்த பூஜை முறையை ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம இந்த பூஜை முறைக்கு என்ன மாதிரியான பொருட்களை பயன்படுத்தணும், எப்படி நெய்வேத்தியத்தை வந்து நம்ம படைக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். எந்த பூஜைக்கு பிறகு இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை நம்ம வந்து செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ என்ன மாதிரியான பாடல்களையும் மந்திரங்களையும் ஸ்தோத்திரங்களையும் நம்ம வந்து இந்த பூஜை முறையில் எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸ்தோத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது கனகதாரா ஸ்தோத்திரத்தை இந்த வழிபாட்டு முறையின் போது கேட்கலாம். அல்லது மந்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மகாலட்சுமி தாயாருடைய 108 மகாலட்சுமி போற்றி மந்திரங்களை கூட இந்த நேரத்தில் நம்ம உச்சரிக்கலாம். அல்லது குபேரருடைய 108 போற்றி மந்திரங்களை இந்த நேரத்தில் உச்சரிக்கலாம். இந்த மாதிரி எந்த ஒரு மந்திரங்களை வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த பூஜை முறைக்கு. இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, எப்பேற்பட்ட வறுமையிலும் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த வறுமையினுடைய பிடியிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகளை இந்த பூஜை முறை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த மாதிரியான பாடல்களையும் மந்திரங்களையும் ஸ்தோத்திரங்களையும் நம்ம பாராயணம் செய்யும் பொழுது நம்மளுடைய வீடு முழுக்க அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறதும் அதற்கான பலன்கள் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக நிறைந்திருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த நேரத்தில் இந்த மாதிரி பாடல்களை நம்ம பாராயணம் செய்கிறது அப்படிங்கிறது நமக்கு மன நிறைவு அப்படிங்கிறது அதிகப்படியாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே போல் இந்த பூஜை முறையில் யார் யாரெல்லாம் கலந்துக்கலாம், யார் யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே இந்த பூஜை முறையில் கலந்துக்கிறது அப்படிங்கிறது தான் சிறப்பான ஒரு விஷயமாக இருந்துட்டு இருக்கும். ஏன்னா செல்வ செழிப்பு அப்படிங்கிறதும் குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே அவசியமான ஒரு விஷயம்தான். ஆக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே சேர்ந்து இந்த பூஜை முறையை செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். அல்லது வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே கூட இந்த பூஜை முறையை செய்யலாம். இதில் எந்த ஒரு நிபந்தனை அப்படிங்கிறதும் கிடையாது. இந்த பூஜை முறையின் பொழுது பெண்களுக்கு மாதவிடாய் காலமாக இருக்குது, அந்த பூஜை முறையை அந்த நாளில் நம்மளால் செய்ய முடியல அப்படின்னா அதற்காக வருத்தப்பட வேணாம். இயற்கைக்கு எந்த ஒரு நிபந்தனைகளும் கிடையாது. அதனால் அடுத்து வரக்கூடிய வியாழன் வெள்ளியில் இந்த தீபாவளி முடிஞ்சு அந்த லக்ஷ்மி குபேர பூஜைகளை நம்ம செய்ய முடியல அப்படின்னா அடுத்து வரக்கூடிய வியாழன் வெள்ளிக்கிழமையில கூட இந்த பூஜை முறையை நீங்கள் தொடங்கலாம். இந்த பூஜை முறையை இந்த தீபாவளி நாளில் மட்டும்தான் நம்ம செய்யணுமா அப்படின்னா அந்த மாதிரி எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. தொடர்ந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையிலையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் கூட உங்களுக்கு சூழ்நிலையை பொறுத்து இந்த மகாலட்சுமி குபேர பூஜையை நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வரலாம். இப்போ இந்த பூஜை முறையில் என்ன மாதிரியான வழிபாட்டு பொருட்களையும் மங்கள பொருட்களையும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது, இந்த பூஜையை எப்படி எளிய முறையில் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த பொருட்களை நம்ம அந்த நாள்லேயே எடுக்காமல் பூஜை அறையில் இருக்கக்கூடிய அந்த மங்களகரமான பொருட்கள் அதே நாளில் பூஜை முடித்ததும் எடுக்காமல் அடுத்த நாள் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த வழிபாட்டின் பொழுது இந்த மங்களகரமான பொருட்களுக்கும் மகாலட்சுமி தாயாரனுடைய குபேரருடைய படத்துக்கும் நம்ம தீப தூப ஆராதனைகளை காட்டி வழிபாடு செய்து முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில், அதாவது மறுநாள் காலையில் அந்த பூஜையிலுடைய மங்களகரமான பொருட்களை எடுத்து பயன்படுத்துறது அப்படிங்கிறதும், அந்த பூஜையில் இருக்கக்கூடிய திருவுருவ படத்தை எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறதையும், அது மாதிரி சுத்தம் செய்கிற அனைத்து வேலைகளையுமே அடுத்த நாள் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதே போல மகாலட்சுமி தாயார் அப்படிங்கிறவங்க உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம். ஆக உழைப்புக்கும் முயற்சிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளை நம்ம மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமைகள் கஷ்டங்கள் அப்படிங்கிறது நீங்கி செல்வ செழிப்போடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது கட்டாயமாக நமக்கு அமையும். இந்த பதிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களோடும் உற்றார் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகமும் தர்ம சிந்தனையுமே ஒருவருடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும். நன்றி. Fearless.